எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் யா. முதல்ல லேட் ஆரம்பிச்சது ரொம்ப சாரி. ஆக்சுவலாக காலையிலேருந்து ரவுண்டு கட் அடிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட கட் பேஸ்ட் காப்பி மாதிரி ஆயிடுச்சு லைஃபே. அண்ட் ஃபர்ஸ்ட் யட்சன் உருவான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பம்க்கு முன்னாடி வந்து ஆரம்பம் டிஸ்கஷன் டைமில் சுபாஷ் சார், அப்போ சுபாஷ் சார் வந்து சார் உங்கள் பேர் நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க நீங்கள் சார். ஒரு சின்ன கியூரியாசிட்டி, எதுக்கு சார் அப்படின்னு. இல்லை சார், விகடனுக்கு யட்சன் ஒரு தொடர்கதை எழுதிட்டு இருக்கோம், அதில் லாஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு. சரி எப்படி தான் வராங்களே என்னென்னு கேட்போன்னு சொல்லிட்டு என்ன சார்ன்னு கேட்டேன். அப்போ வந்து அதோட ஐடியா சொன்னாங்க. சொன்னேன் சார் இது படமாகவே பண்ணலாம் சார், சூப்பராக இருக்குது அப்படின்னு. சரி சார் நல்லா இருக்குது சார், படமாக பண்ண நிச்சயமாகவே நல்லதாக சார் இருக்கா, டெஃபினெட்லி ஓகே அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஆரம்பம் எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் நான் வந்து யட்சன் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யட்சன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கரு விகடன் தொடரோட யட்சன் திரைப்படம் வந்து இந்த யட்சன், அதுதான் ஆக்சுவலாக மெயின். படத்தோட டெக்னீஷியன்ஸ் அங்கேருந்து டெக்னீஷியன்ஸ் ஆரம்பிக்கலாம் மச்சான். டெக்னீஷியன்ஸ் ஆரம்பிக்கிட்டோம் மச்சான். ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலாக ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு ஹீரோ யுவன் சங்கர் ராஜா. ஓகே. அண்ட் பா விஜய். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பிகினிங் கெரியர்லேருந்து எனக்கு ஃபுல்லாக பக்கபலமாக இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது வந்து யுவன் தான். யுவன், தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் நான் வந்து பெருமையாக சொல்லுவேன் யுவன் கிட்ட, யுவன் நீ எத்தனை ஆல்பம் நீ யாருக்கு எந்த டைரக்டர் எந்த ஹீரோக்கு போட்டாலும் ஓகேப்பா, நீ எனக்கு மட்டும் நீ சூப்பராக போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் அது தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா யட்சனோட ஆல்பம் வந்து நிஜமாவே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஐ திங்க் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்ஸ் கம் ரியலி வெல். அண்ட் பா விஜயை நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக எங்கப்பா பா வி அப்படின்னு கூப்பிடுவோம். ஆக்சுவலாக பாவி அவர் வந்து எப்பயுமே நான் வந்து என்ன பாட்டு கேட்டாலும் எது இருந்தாலும் அவர் வந்து கேட்கவே மாட்டேன். என் பேச்சை யோ முடியா நான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ரெக்கார்டிங் எல்லாமே ஃபுல்லாக அப்படி தான் நடந்திருக்கும். எல்லாமே உட்காந்து ரொம்ப யோசிச்சு ஹோட்டல் போட்டு அப்ராட் போயிட்டு எல்லாமே பண்ணலாம். எல்லாம் டி நகரில் ஒரே ரூமில் உட்காந்து 5 நிமிஷத்தில் போட்டதான் எல்லாமே. ஐ திங்க் அந்த இன்ஸ்டிங்க்ட் அந்த ஒரு மூமெண்ட் தான் ஆக்சுவலாக இஸ் வாட் ஆல் த சாங்ஸ் என்னோட படத்தில் வந்திருக்கு. ஆக்சுவலாக என்னோட டெக்னிக்கல் க்ரூ ஓம் பிரகாஷ், ஓமி எവിടെയാണ് ஓமனக்குட்டினா ஓமனக்குட்டி ஓம், he's one of my favorite DOPs today. I mean என்னோட ஆரம்பம் கூட ஓம் தான் ஷூட் பண்ணாரு. கிட்டத்தட்ட டெக்னிக்கல் குரூப் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் டீம் தான். ஸ்ரீகிருஷ்ண பிரசாத் என்னோட எடிட்டர். அப்புறமா இன்னைக்கு சில்வா மாஸ்டர் வந்து நான் ஒர்க் பண்ணதில்லை, ஸ்டன்ஸ் வந்து சில்வா மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் சில்வா மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. லால்குடி இளையராஜா ஆர்ட் டைரக்ஷன், அனு காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெக்னிக்கல் குரூவோட நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்லேருந்து and all these things he's been taking care of, and UTV they've done a great job, and I should thank Z for coming forward. I think Yatchan is the first film they're wearing the music, illa? Yeah, Z Music வாங்கியிருக்காங்க actually, and it's been really good. And காலையில இந்த ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கோம். It's been quite good actually. And உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது I think நீங்களும் எல்லாம் ஃபாலோ அப்ல இருப்பீங்க. நீங்கள் மெயின் என்னோட ஆக்டர்ஸ் மொச்சம்பி பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவரை பற்றி தான் பேசணும் நட பிடிக்கிறாரு. ஆக்சுவலாக ஜாமி நாங்கள் கூடுவோம். ஆக்சுவலாக ஆர்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 படம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 5வது படம் இது. நான் கதை எழுத ஆரம்பிக்கிறேனோ படம் பண்ணுறேனோ இல்லையோ அது தெரியாது. எப்போ மச்சான் ஷூட்டிங் போகிறோம் அடுத்தது அப்படின்னு கேட்பேன். ஆக்சுவலாக என்ன கதை என்ன படம் யார் என்ன ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக 5 படம் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இதோட. ஸோ ஜாமி நம்ம 2 பேர் வரும்போது எல்லாருக்குமே என்ன கலாட்டா இருக்கும்னு தெரியும் ஆக்சுவலாக. அண்ட் இதில் வந்து இன்னொரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்னென்னா கிருஷ்ணா தம்பி. ஏன்னா அவங்க யட்சனை வந்து வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. வீட்டில் நீங்கள் வந்து படம் பண்ணும்போது நீ தம்பியை வச்சு நீ பண்ணவே மாட்டேன்ற, தம்பி வச்சு பண்ணவே மாட்டேன்ற அப்படின்னு. இதுனடா இது ஏற்கனவே 1008 கமிட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் வேற இல்லை. பட் ஃபோர்ஸ் பண்ணாமல் நல்லபடியாக கரெக்டான கதை அமைஞ்சதால் கிருஷ்ணாவையும் எடுக்க முடிஞ்சுது. அண்ட் கிருஷ்ணா வில் பி அ குட் சர்ப்ரைஸ். கிருஷ்ணா யூ டன் ரியலி வெல். அது வந்து ஏங்க இவங்க 2 பேரை வச்சு நான் மாறடிக்கிறதுல பயங்கர பாடுபட்டேன் ஆக்சுவலாக. இவங்க 2 பேரையும் வச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து மை ஹீரோயின்ஸ் ஆக்சுவலாக Deepa is here with us, and Deepa Sannidhi pairs with Arya. Actually ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. This is a very strong character driven role. கதையில வந்து ஒரு important, because most of the heroines I'll make sure they have something to play in the story, and she's got a lot to play in the story. Deepa, thank you so much for joining us. Swati, you can say hi to them Deepa, it's okay actually. And Swati இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணல. I mean தனஞ்சன் சார் சொன்னதால, because she was stuck in the Kerala எங்கேயும் ரிமோட் பிளேஸ்ல ஷூட்டிங்ல மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் அண்ட் என்னோட படத்தில் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐவ் நெவர் ஹேட் மோர் காமெடியன்ஸ் வந்து நிறைய பேர் நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு. ஏன்னா முக்கால்வாசி கேரக்டரோடைய மச்சான் ஒரு நிமிஷம் சைலண்டாக இருக்கேன் நான் பேசி முடிச்சிருக்கேன். ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோலேயே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது கதையோடய போவோம், எல்லா கேரக்டர்ஸோடையும் போவோம். ஆக்சுவலாக எனக்கு இப்படி தாங்க ஷூட்டிங்கில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி நான் வந்து பட்டியல் பண்ணும்போது கொச்சின் யூனிவர்ஸ் சார் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ கொச்சின் யூனிவர்ஸ் சாருக்கு அடுத்தது எனக்கு தம்பிராமையான தவிர எனக்கு யாருமே தோணலை அந்த மாதிரி ஒரு ஷேட் கேரக்டரில். அண்ட் தம்பிராமையா சார் இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப், அது நிச்சயமாக சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ ஹேவ் சென்ட்ராயன், ஐ ஹேவ் RJ பாலாஜி, ஐ ஹேவ் பொன்வண்ணன் சார், அண்ட் ஐ ஹேவ் ஆல்சோ ஆதில் ஹுசைன். ஆதில் ஹுசைன் வந்து லைஃப் ஆஃப் பை அண்ட்
இங்கிலீஷ் இந்த 2 படத்துலையும் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த வில்லன் வந்து செட்டே ஆகலைங்க. இவ்வளோ பார்த்து செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு. நல்லா அவர் வந்து பசங்களாம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவரோட ஃபோட்டோஸ் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அவர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரகுவரன் அந்த ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும். நல்லா மெலிசா இருப்பார். அவர் பார்க்குறது நார்த் இந்தியன் மாதிரியே இருப்பார், பக்க லோக்கல் மாதிரியே இருப்பார் அவர். அண்ட் ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப் ஆல்சோ. அதில் ஹுசேன் ஐ ஷுட் மென்ஷன் தட் எஸ்.ஜே. சூர்யா சார், மை படி, a very good friend of mine. I think he's done a guest role in this film. அவர் இயக்குனராக தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும் அவர். I should thank S.J. Surya sir also on the stage for joining me on this dais. And anybody else have I left? ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி. அண்ட் வை ஐ சூஸ் HNS பிகாஸ் என்னோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போ அறிந்து மரம் பட்டியல் ஆரம்பிச்சேனோ அதுதான் என்னோட ஒரிஜினல் ரூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ திங்க் அந்த ஃப்ளேவர் இருக்கும் இந்த படத்தில். ஆக்சுவலாக ஐ பிலீவ் இட்ஸ் காட் திஸ் ஃப்ளேவர். அண்ட் த்ரூ அவுட் எங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. என்னோட கெரியரில் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்கள் த்ரூ அவுட் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ பிலீவ் தட் யூ வில் சப்போர்ட் மை ஸ்டில் வித் திஸ் ஃபில்ம். அண்ட் we're hoping to get very good reports on the film. And thank you so much. And I should thank also my dear direction team, Karthi, my associate. I have Kamini, Maha, Yugesa and all of them, my assistant editors. And they எல்லா கம்பாருங்க கரெக்டாக கை தட்டுறாங்க பாருங்க எல்லாருமே, assistant editors and all of them. Actually it's been great fun. ஏன்னா எவ்வளோ கலாட்டா, ஏன்னா படம் ஜானர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமெடி. ஸோ எவ்வளோ கலாட்டா பண்ண முடியுமோ அந்த கலாட்டால தான் படமும் எடுத்துருக்கோம் நாங்கள். We just loved making this film. And I just hope you guys get the same energy from the screen what we felt. So thank you so much for joining us today. And yes, thank you.